புத்தகங்கள் முத்தலைமுறையினரின் வீரியமான விழுமியங்களையும் வீழ்ந்த காலங்களையும் எழுத்து வடிவில் கடத்தும் ஆவணங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். உலக புத்தக தினத்தில் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். படித்து பாதுகாக்கப்பட வேண்டிய காலப்பெட்டகமாக விளங்கக்கூடிய புத்தகங்கள் காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட தொகுப்பு அல்ல. வரலாற்று நிகழ்வுகளையும் இன்றைய செய்திகளையும் எழுத்தின் வழியே எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு செல்ல பதிவு செய்யப்பட்ட பொக்கிஷங்கள்னே சொல்லலாம். துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் தோட்டாவை விட வீரியமான ஆயுதம் புத்தகம் அப்படின்னு மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறாரு. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு படைப்பாளியோடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் கற்பனைகளையும் கனவுகளையும் அச்சு வடிவில் தொகுக்கும் எழுத்து களஞ்சியம் தான் புத்தகங்கள். விதைக்குள்ள விழுந்திருக்கிற விருட்சம் மாதிரி சமூகம் மற்றும் தனிமனித ஒழுக்கத்துக்கான கருத்துக்களை புத்தகங்கள் தன்னுள் புதைத்து வச்சிருக்கு. அறிவுசார் சொத்துக்களான இவற்றை பாதுகாக்கும் வகையிலும் அவற்றை வளர்க்கும் நோக்குடனும் யுனெஸ்கோ நிறுவனம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 உலக புத்தக தினமாக கொண்டாடுது. உலக இலக்கியத்துக்கான ஒரு குறியீடாக விளங்கக்கூடிய இந்த நாளை 1995 வருஷத்தில் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற கட்டலோனியாவில் தான் முதன்முறையாக கொண்டாடினாங்க. இந்த நாளில் ஆண்களும் பெண்களும் புத்தகங்களையும் ரோஜா மலர்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவாங்களாம். உலக இலக்கியத்துக்கான ஒரு குறியீடாக விளங்கக்கூடிய இந்த நாளை 1995 வருஷத்தில் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற கட்டலோனியாவில் தான் முதன்முறையாக கொண்டாடினாங்க. இந்த நாளில் ஆண்களும் பெண்களும் புத்தகங்களையும் ரோஜா மலர்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவாங்களாம். உலக புத்தக தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சர்வதேச பதிப்பாளர் சங்கம் தான் யுனெஸ்கோவுக்கு முதல்ல பரிந்துரைச்சது. புத்தக உரிமைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படணும் அப்படின்னு ரஷ்ய படைப்பாளிகள் கருதினதுனால இந்த நாளை உலக புத்தக தினம் மட்டுமல்லாது புத்தக உரிமை தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருது. சர்வதேச பதிப்பாளர்கள் சங்கம், சர்வதேச புத்தக விற்பனையாளர்கள் கூட்டமைப்பு, அப்புறம் நூலக சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளோட இணைஞ்சுதான் உலக புத்தக தினம் கொண்டாடப்படுது. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டின் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படிங்கிறாரு பாரதிதாசன். நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வீட்லையும் ஒரு புத்தக சாலை அமைப்பது அவசியம். புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டின் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படிங்கிறாரு பாரதிதாசன். நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வீட்லையும் ஒரு புத்தக சாலை அமைப்பது அவசியம். தேடுதலின்றி வாழ்க்கையில் எந்த உச்சமும் கிடைச்சிடுறதில்ல. அப்படிப்பட்ட தேடுதலின் ஆரம்ப புள்ளி தான் புத்தகம். புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ஓடும் நதி மாதிரி. ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்துக்கு நம்மளை கூட்டிக்கிட்டு போவோம். அப்படிப்பட்ட நதியில் மூழ்கி புத்தம் புதிய சுகானுபவங்களை அனைவரும் பெற இந்த உலக புத்தக தினத்தில் எனது அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.